Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போறோம். உளுந்து சட்னி ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க இந்த சிம்பிள் ஆனா செம ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு வந்து நீங்க கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இன்னும் அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது அப்படியே லைட்டா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுபடணும். 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்தும் போது தான் அந்த டேஸ்டே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. பருப்பு வந்து கண்டிப்பா கரிஞ்சு போகாம பார்த்துக்கோங்க. டக்குன்னு கரிஞ்சு போயிடும். ஸோ வறுத்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, அரை கைப்பிடி கருவேப்பிலையை தூவி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும். நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடலாம். பருப்போட பச்சை வாசனை போயிருக்கணும். அதே மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு சட்னிக்கு நல்ல கலர் கொடுக்கும். கரிஞ்சு போகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை கைப்பிடி, ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 தக்காளியை நல்ல நீல வாக்கில் 1-2 தான் நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இது நல்லா வதங்கணும். தக்காளியிலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரணும். 2 நிமிஷம் இதை மூடி வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளியிலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே இந்த தக்காளி நல்லா வேகணுங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தண்ணியும் கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்கு. தக்காளியும் நல்லா மசிய வெந்திருக்கு. இப்படி நம்ம வதக்கும் போதே தக்காளி நல்லா கரைஞ்சி போகுது பாருங்களேன். இந்த அளவுக்கு அது நல்லா வதங்கணும். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி விட்டுடுங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். புளி பேஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு சின்ன துண்டு புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த அனல்லையே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு அதை வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். பருப்பெல்லாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. அது கூடவே ஒரு 6 பல்லு தேங்காவையும் உள்ளே சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அது நல்லா அரைப்பட்டதும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. அதையும் உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது திக்காக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல தண்ணியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.